சிவசூரிய நாராயண் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட எழுதின ஜேம்ஸ் ஸ்டீஃபன்ஸை விட அதிகமா அந்த ஆக்ட வந்து ரொம்ப தரோவா படிச்சு உள்ளார்ந்து உள்ள அர்த்தங்களை வந்து அவர் என்ன ஆஸ்பெக்ட்ல எழுதியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டுக்கே எடுத்து சொல்லிட்டு இருக்க ஒரு குரு. அவர் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இவர்கிட்ட இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நீங்க படிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எப்பயுமே மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு தரவா நம்மளை ட்ரெயின் பண்ணிடுவாரு. அவர் அப்படியே இப்போ சிஆர்பிசி ஐபிசி எல்லாத்துலேயுமே அவர் வெல்வர்ஸா இருக்கிறது. நமக்கு ஒரு வக்கீல்கள் வந்து நலனையை மட்டுமே குறிக்கோளா வச்சு எல்லா பார்லையும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கே அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் இவரை பத்தி நல்லா தெரியும். இவர் போகாத பார் இல்லை, இவர் எடுக்காத மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கிளாஸ் கிடையாது. அவரோட கிளாஸ் எடுத்தாலே நமக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவாரு. சாரோட கிளாஸ்ல டவுட் ஒரு முறை நம்ம என்டர் ஆயிட்டோம்னா எந்த ஒரு டவுட்டுமே ஃபியூச்சர்ல வராத அளவுக்கு அவரோட கிளாஸ் அமையும். சாரோட பணி தொடர்ந்து இருக்கணும். எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றவர் பணி சிறக்கணும். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் ஸ்டார்ட் ஓகே, பண்ணலாங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம எஃப்ஐஆர் பற்றியான 2வது வகுப்பு நமக்கு. பட் இந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிற டாபிக் உள்ள ஃபர்ஸ்ட் நமக்கு எஃப்ஐஆருங்கிறது தான் இருக்குது. இப்படி ஒரு பெரிய கடல்னு வச்சுங்க. அதனால நம்ம வந்து போர் அடிக்கிற அளவு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சில விஷயங்களை மட்டும் எஃப்ஐஆரை பற்றி சொல்லிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போயிடணும். நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்க்கும் பொழுது கன்ஃபெஷனல் நேச்சர் ஆஃப் எஃப்ஐஆர் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே பார்ட்டிசிபென்ட்ஸ்? எஸ் சார். எஸ். இப்போ ஒருத்தர் வந்து எஃப்ஐஆர் கொடுக்குறாரு. ஆனால் எஃப்ஐஆர் கொடுத்ததுக்கப்புறம் அவர் நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு ஸ்டேஷன்ல. எஸ்ஐச்சியோட கொடுத்த கம்ப்ளைண்ட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து சைன் பண்ண மாட்டேங்கன்னு சொன்னார்னா அவர் மீது வந்து ப்ராசிக்யூஷன் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். அதற்கான செக்ஷன் வந்து 215 பிஎன்எஸ், செக்ஷன் 215 பிஎன்எஸ் அல்லது செக்ஷன் 180 ஐபிசி. இது ஒரு முக்கியமான, ஏன்னா சில நேரங்களில் எஃப்ஐஆர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அது வேண்டாம்னு முடிவுக்கு வருவார். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதனால அப்படி அவர் ரெஃப்யூஸ் பண்ணாரு சொன்னா the police can prosecute him under the relevant provision. அப்புறம் 2 விஷயம் எஃப்ஐஆர்ல 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று வந்து டிலே இன் லாட்ஜிங் எஃப்ஐஆர், டிலே இன் லாட்ஜிங் எஃப்ஐஆர். அடுத்தது டிலே இன் ரெக்கார்டிங் எஃப்ஐஆர். மூணாவது டிலே இன் ரிசீவிங் த எஃப்ஐஆர் பை தி மேஜிஸ்ட்ரேட் ஆர் பை த கோர்ட். இந்த 3 செக் இருக்குது. டிலே இன் ரெஜிஸ்டரிங் தி, டிலே இன் லாட்ஜிங் தி எஃப்ஐஆர், டிலே இன் ரெக்கார்டிங் தி எஃப்ஐஆர், டிலே இன் ரிசீவிங் தி எஃப்ஐஆர் பை தி மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட். இந்த 3 டிலேயை வச்சு தான் ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸுடைய அடிப்படை நம்பகத்தன்மை எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியும். அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஏஆர் 2011 சுப்ரீம் கோர்ட், பேஜ் 1064. கேஸ்லா பேர் வந்து கைலகாத்தா, KAILA KKATHA, பரம்பத், PARMPATH, கைலகாத்தா பரம்பத் சசி SASI வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த தீர்ப்பை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராசிக்யூஷனுடைய அடிப்படையை தகர்க்கிறதுக்கு இந்த 3 காரணங்களையும் வைத்து நம்ம கொண்டு போகலாம். பிகாஸ் எஃப்ஐஆர் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏ ப்ராசிக்யூஷன் கேஸ். அதுக்கு ஒரு டாக்டரின் உண்டு. when foundation is collapsed, when foundation is collapsed, superstructure is bound to collapse. Superstructure is bound to collapse. ஸோ இந்த டாக்டரின், இந்த பிரின்சிபலை நம்ம வந்து கடைபிடிக்கிறதுக்கு ப்ராசிக்யூஷன் தரப்ப நம்ம அட்டாக் பண்ணலாம்னு சொன்னா இந்த டிலே இன் லாட்ஜிங் எஃப்ஐஆர் இருக்காதான்னு பார்க்கலாம், டிலே இன் ரெக்கார்டிங் எஃப்ஐஆர் இருக்கான்னு பார்க்கலாம், டிலே இன் ரிசீவிங் எஃப்ஐஆர் இருக்கலாமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்
டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் ஒரு எஃப்ஐஆரை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது. இது வந்து ட்ரையல் நடத்தக்கூடிய அட்வொகேட்ஸுக்கும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அட்வொகேட்ஸுக்கும் இது முக்கியமானது. எஃப்ஐஆர்ல வந்து சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லப்படவில்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ விட்னஸ் உடைய பெயர் இல்லை, அல்லது எந்த வெப்பனால் அந்த காயம்பட்டவர் அல்ல இறந்து போனவர் தாக்கப்பட்டார்னு நான் மென்ஷனிங் த டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வெப்பன். ஐ விட்னஸ் பேர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு வழக்குக்கான ஒரு மெட்டீரியல் ஃபேக்டா, மெட்டீரியல் ஒமிஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மெட்டீரியல் ஒமிஷன் ஆர் கான்ட்ராடிக்ஷன் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்னா செக்ஷன் 162 சிஆர்பிசி. இப்போ அது என்ன ப்ரொவிஷனா இருக்குன்னா 182ல வரும். 181 பிஎன்எஸ்எஸ். 181 பிஎன்எஸ்எஸ்ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லி கடைசியில ஒரு காலம் இருக்கு பாத்துங்க. எதெல்லாம் வந்து மெட்டீரியல் ஒமிஷன் அப்படிங்கிற பத்தி சொல்லக்கூடியது தான் அந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ அப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கக்கூடிய எடுத்துக்கிட்டு அது மெட்டீரியல் கான்ட்ராடிக்ஷன் தான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றாங்கன்னு சொன்னா, அது எஃப்ஐஆர் எதோட கனெக்ட் பண்ணி பேசலாம்னு சொன்னா செக்ஷன் 11 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட கனெக்ட் பண்ணி பேசலாம். நான் மென்ஷனிங் தி நேம் ஆஃப் தி ஐ விட்னஸ், நான் மென்ஷன் ஆஃப் தி டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வெப்பன் ஆர் எனி அதர் மெட்டீரியல் ஃபேக்ட் which affect the prosecution case in its roots level. அந்த மாதிரியான சில சங்கதிகளை வந்து சொல்ல விட்டுட்டாங்க இந்த புகார் கொடுத்தவர் அப்படின்னு சொன்னா செக்ஷன் 11 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட நீங்க கனெக்ட் பண்ணலாம். அதற்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏஆர் 1981 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1036 ராம்சந்தர் versus State of Haryana. Ramchandra versus State of Haryana. அடுத்தது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ரிட் ஜுரிஸ்டிக்ஷனை இன்வோக் பண்ண முடியுமா? எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க போலீஸ்ல. அதுக்கப்புறம் அதற்காக நம்ம ரிட் ஜுரிஸ்டிக்ஷனுக்கு போக முடியுமான்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா குறிச்சிங்க, சக்ரி வாசு SAKRI சக்ரி வாசு VASU versus State of UP AR 2008 Supreme Court page 907. ஸோ ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரிட் ஜுரிஸ்டிக்ஷனை இன்வோக் பண்ண முடியாது. 226, 32 இதை இன்வோக் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த பாதிக்கப்பட்டவன் புகார் கொடுக்குறான், அந்த தகவலை வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு அடுத்த கட்ட ஆப்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு ஆக்ட்லன்னு பாத்தீங்கன்னா 173 பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு, அப்போ 30 பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு, அப்புறம் 175 பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு. அண்டு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் இருக்கு. அவனுக்கு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வரைக்கும் அவனுக்கான ரைட்ஸ் இருக்கு. பிரைவேட் கம்ப்ளைண்டுடைய பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 210க்கு வாங்க. 210ல கார்கனைஸ் பண்றதை பத்தி சொல்றாங்க. ஸோ இத்தனை வென்யூ அவனுக்கு இருக்கும் பொழுது அவன் ரிட் ஜுரிஸ்டிக்ஷனுக்கு நேரடியாக போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் சக்ரி வாசு கேஸ். அதே மாதிரி ரிட் ஜுரிஸ்டிக்ஷன்ல ஹைகோர்ட் வந்து cannot direct the police to register the FIR without exhausting the remedies available under these sections. ஸோ ஏதோ ஒரு வகையில ரிட்டை வந்து நம்பர் பண்ணிட்டாங்க, அதனால வந்து போலீஸுக்கு வந்து ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 173லயோ கொடுக்க முடியாது. 173 பிஎன்எஸ்எஸ்ல டைரக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு ரெமெடிஸ் வந்து வேற இடத்துல இருக்கு. அந்த ரெமெடிஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு அது முடியலன்னா கூட நீங்க ரிட்டுக்கு போகலாம் முடியாது, அதுக்கு முன்னாடி ரிட்டுக்கு போக முடியாது. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கொஸ்டின் பாருங்க. ஒருத்தன் திடீர்னு என்ன பண்றான்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்குள்ள போறான்.
அவன் கையில ஒரு ஒரு ஹியூமன் ஹெட் இருக்கு. ரத்தம் சொட்ட சொட்ட கோர்ட்டுக்குள்ள போறான். அங்க மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்றான், நான் வந்து இந்த நபரை வந்து கொலை பண்ணிட்டு ஹெட்டை மட்டும் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போ வாட் வுட் பி த ஆப்ஷன் அவைலபிள் டு எ மேஜிஸ்ட்ரேட்? மேஜிஸ்ட்ரேட் என்னெல்லாம் செய்யலாம்? இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கேள்விதான். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன் அதுல இருக்கு, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த டிஸ்கஷனை. சார் அவர் வந்து இன்ஃபர்மெண்ட் பெஞ்சுகளை வச்சு கேஸ் இது ரிஜிஸ்டர் பண்ணலாம் சார். பெஞ்சுகளை வச்சு. பெஞ்சி கிளார்க்கை வச்சு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாமா? எஸ் சார். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற பவர் இருக்கா? இல்லைங்க சார். இல்லைங்க சார். போலீஸ் வந்து இல்ல சார். ஆனா அவருக்கு இது பண்ணலாம். என்ன சார்? கம்ப்ளைண்ட் சார் அவரு இன்ஃபர்மெண்டா வருவார். டைரக்டா காக்னிசன்ஸ் எடுக்கலாம் சார் அவர் மேஜிஸ்ட்ரேட் நடிச்சா. எந்த ப்ரொவிஷன்ல எடுப்பாரு? 190 சிஆர்பிசிங்களா சார்? 190ல சப் கிளாஸ் 3 வரைக்கும் இருக்க. 191C 1C. எஸ் சார். 191C சிஆர்பிசி. அது இன்னைக்கு வந்து 210 BNSS இருக்கு. So he can directly take cognizance based upon the statement either orally or written manner given by the such person. இது ஒரு வகையான அவருக்கான ஆப்ஷன். சரியா? சோ அல்லது அவர் என்ன பண்ணலாம்னா கால் த போலீஸ் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன். அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள, அவர் நீதிமன்றத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் உள்ள பொறுப்பு அதிகாரியை வரவழைத்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி அந்த போலீஸ்ல அவரை கொடுத்துடலாம். சப்சிக்வெண்டா அவங்க ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா கன்ஃபஷனல் நேச்சர் ஆஃப் எஃப்ஐஆராக வரும். இப்படி ஒரு கொஸ்டின் வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்க. அப்புறம் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து வெதர் இட் இஸ் எ பப்ளிக் டாக்குமெண்ட் ஆர் நாட், இது ஒரு கேள்வி இருக்கு. செக்ஷன் 74 BSA ஆர் 74 IEA, இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தான் BSAலையும் IEAலையும் ஒரே மாதிரியா இருக்கு, சேஞ்சே ஆகல. 74ங்கிறது பப்ளிக் டாக்குமெண்ட். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எடுத்து பார்த்தாலும் சரி, BSAல எடுத்து பார்த்தாலும் சரி, செக்ஷன் 74ங்கிறது பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. இப்ப எஃப்ஐஆர்ங்கிறது பப்ளிக் டாக்குமெண்டா இல்லையா? பப்ளிக் டாக்குமெண்ட் தான் சார். அப்போ பப்ளிக் டாக்குமெண்ட்டுக்குன்னா என்ன கேரக்டர்ஸ் இருக்கணும்? எப்படி அதை பப்ளிக் டாக்குமெண்ட் நம்ம சொல்றோம்? இன் ஜெனரலி சார், ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்ற போது அது அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பர்சன்றதை விட அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட்ன்றதை தான் வந்து கன்சிடர் பண்றாங்க சார். அதனால அது பப்ளிக் டாக்குமெண்ட்ன்ற ரிவ்யூல வரும். இல்லை இல்லை, எல்லா அஃபென்ஸும் எல்லா அஃபென்ஸும் அஃபென்சஸ் நாட் அகைன்ஸ்ட் த ஸ்டேட். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சீட்டிங்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன், 420 IPC, அது இன்னைக்கு வந்து ஒரு அஃபென்ஸ். அந்த அஃபென்ஸ் இட் இஸ் ட்ரீட்டட் as offense against state or treated as a offense against a particular individual? அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பர்டிகுலர் பர்சன் தாங்க சார். அவ்வளவுதான். அப்படின்னா நீங்க சொன்ன ரீசன்ட் பப்ளிக் டாக்குமெண்ட் சரியா இருக்கா? இல்லை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சேல் டீடு ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு எக்ஸிக்யூட்டர் இருக்காரு, இன்னொருத்தர் அதர் சைட்ல ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, ஸோ பெனிஃபிஷரி இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் ஒரு சேல் டீடை கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்ப பப்ளிக் ஆபீசர் வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. இந்த சேல் டீடு பப்ளிக் டாக்குமெண்டா இல்லையா? அதாவது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பப்ளிக் கஸ்டடி சார். பப்ளிக் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி இது பப்ளிக் கஸ்டடி, ப்ராப்பர் கஸ்டடி. அந்த டாக்குமெண்ட பொறுத்த அளவுல இட்ஸ் a transaction between 2 individuals.
வாட் எவர் நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன், அது சேலோ, சேல் டீடோ, மார்ட்கேஜோ எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா as soon as it is entered in the official record, it would become public document. இதுதான் பப்ளிக் டாக்குமெண்ட்டுக்கான டெஃபினிஷன். செக்ஷன் 74 எவிடன்ஸ் ஆக்ட்ல இதைத்தான் சொல்றாங்க. இப்ப பாதிக்கப்பட்ட ஒருத்தன் எஸ்ஓஹெச்ஓட்ட கொண்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். அந்த இன்ஃபர்மேஷன் பிரைவேட் டாக்குமெண்ட் தான். As soon as is entered the substance of the information in official record, சொன்னே ஃபார்ம் நம்பர் 100, ஃபார்ம் நம்பர் 100ல எப்ப அது ஃபார்ம் நம்பர் 878 எப்ப அது ரெஜிஸ்டர் ஆகுதோ அதுல இருந்து அது பப்ளிக் டாக்குமெண்டா மாறிடும். ஸோ இப்போ அப்படி பார்த்தோம்னா நம்ம அந்த டெஃபினேஷன் கிளாஸ்ல பார்த்தோம்னா எஃப்ஐஆர் இஸ் ஏ பப்ளிக் டாக்குமெண்ட். சரியா? அதே மாதிரி பாருங்க, கிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்டா? கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுறாங்க. சூட் ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டாச்சுன்னா பப்ளிக் டாக்குமெண்ட். சூட் ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டாச்சுன்னா பப்ளிக் டாக்குமெண்ட். சூட் ரெஜிஸ்டர்ல என்ன என்ட்ரி பண்ணுவாங்க? உங்க பிளைன்ல என்ன இருக்கோ அப்படியே அந்த கண்டென்ட்டே என்ட்ரி பண்ணுவாங்க, அல்லது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை என்ட்ரி பண்ணுவாங்களா சூட் ரெஜிஸ்டர்ல? இல்ல நம்பர் தான் சார், மெயின் நம்பர். ஒரு காலமும் சூட் ரெஜிஸ்டர்ல பிளைண்ட்டினுடைய கண்டென்ட்டையோ டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளைண்ட்டையோ அல்லது டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டையோ சூட் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றாங்களா ஏதாவது கோர்ட்ல? நிச்சயமா இருக்காது. எது சூட் நம்பர் தான், மெயின் நம்பர் தான் சூட் ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போடுவாங்க சார். அப்ப பிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் கண்டென்ட் அதுல ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்களே. சோ ஒரு பிளைண்ட் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்பொழுதுமே பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது. ஆனா அது அபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல எப்ப ஜட்ஜி அல்லது கோர்ட் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதை வச்சு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதுக்கப்புறம் அது பப்ளிக் டாக்குமெண்டா மாறும். அதனாலதான் சர்டிபிகேட் காப்பி உங்களுக்கு கிடைக்குது. சர்டிபிகேட் காப்பி எப்ப கிடைக்கும்னா, பிரைவேட் டாக்குமெண்ட்டுக்கு சர்டிபிகேட் காப்பிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. பப்ளிக் டாக்குமெண்ட்டுக்கு மட்டும்தான் சர்டிபிகேட் காப்பி உண்டு. பப்ளிக் டாக்குமெண்ட்டை மட்டும்தான் சர்டிபிகேட் காப்பி மூலமாக ப்ரூவ் பண்ணலாம். அது செகண்டரி எவிடன்ஸ் சொல்ல முடியாது. மற்ற எல்லா டாக்குமெண்ட்டும் செகண்டரி எவிடன்ஸ்ல கொடுக்கலாம். நீங்க சர்டிபிகேட் காப்பி ஆஃப் பப்ளிக் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்கன்னா இட் இஸ் நெய்தர் பிரைமரி எவிடன்ஸ் நார் செகண்டரி எவிடன்ஸ். அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நீங்க எஃப்ஐஆர் உடைய சர்டிஃபைடு காப்பி ஒன்று கொடுக்குறீங்கன்னா இட் இஸ் எ பப்ளிக் டாக்குமெண்ட். பட் கிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது. சரியா? ஸோ இந்த லெவலுக்கு நீங்க வந்து எஃப்ஐஆரை பத்தி நம்ம பார்த்துட்டோம். எஃப்ஐஆர் உடைய பர்டிகுலர்ஸ் எஸ்பெஷலி அண்டர் செக்ஷன் 173. அடுத்தது பாருங்க 174 BNSS. இது வந்து 155 CRPCக்கான ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன். இதுல ஒரு தெளிவான நமக்கு ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். என்னன்னா 173ல காக்னைசபிள் அஃபென்சஸ் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், எவரி இன்ஃபர்மேஷன் which discloses cognizable offenses அப்படின்னு பாக்குறோம். கமிஷன் ஆஃப் காக்னைசபிள் அஃபென்சஸ். இங்க 174ல பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் as to non-cognizable cases and investigation of such cases. அப்பவே நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம். 173ல சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷனுக்கான இன்வெஸ்டிகேஷனுடைய செக்ஷன்ஸ் வேற. 174ல சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் as to non-cognizable cases-க்கான இன்வெஸ்டிகேஷனை 174லயே சொல்லியிருக்காங்க. 173க்கான இன்ஃபர்மேஷனுக்கான இன்வெஸ்டிகேஷன் 173ல சொல்லப்படவில்லை. ஆனா 174க்கு அதுல சொல்லப்படுற இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை இன்வெஸ்டிகேஷன் 174லயே பண்ணிக்க முடியும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அதே போல அங்கே வந்து காக்னைசபிள் அஃபென்சஸ் பாக்குறோம், இங்க நான் காக்னைசபிள் அஃபென்சஸ் 174ல. ஸோ ஒருத்தன் வந்து எஸ்ஐசியோட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அந்த இன்ஃபர்மேஷன் which discloses non-cognizable offenses, பிணையில் விடக்கூடிய குற்றங்கள் புரிந்ததாக கொடுக்கக்கூடிய ஒரு முதல் தகவல்.
இப்ப அந்த வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி SHO? நீங்க 173ல டியூட்டி ஆஃப் தி SHO என்னன்னா, immediately he should register the FIR and the substance of the information must be entered in the prescribed form prescribed by the government. அது நம்ம பார்த்தோம், ஃபார்ம் நம்பர் என்னங்கலாம் பார்த்தோம். ஆனா 174ல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு ஃபார்ம் நம்பர் 100A, ஃபார்ம் நம்பர் 100A, அங்க வந்து ஃபார்ம் நம்பர் 78, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துங்க. ஃபார்ம் நம்பர் 100Aல SHO அந்த இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அவரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சார். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ரெஃபர் த இன்ஃபார்மன்ட் டு தி மேஜிஸ்ட்ரேட். நீ மேஜிஸ்ட்ரேட்டை போப்பா அப்படின்னு சொல்லிடும். நீ என்ன இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுத்துருக்கிறியோ அந்த இன்ஃபர்மேஷனை அவர் ஃபார்ம் நம்பர் 100Aல ரெஜிஸ்டர் என்டர் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனோட இன்ஃபார்மண்ட்டை ரெஃபர் டு தி மேஜிஸ்ட்ரேட். அப்ப இங்க வித்தவுட் ரெஜிஸ்டரிங் த FIR. So the SHO or police cannot register the FIR based upon the information which discloses non-cognizable cases. இதான் அந்த 174 தாத்பரியம். Non-cognizable cases கூட இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போலீஸ் வந்து immediately they should not register the FIR. Instead of it, refer the informant to the magistrate. நீங்க அதை பார்க்கலாம். 174 subsection 1 sub class 1ல இருக்கு பாருங்க. Refer to informant to the magistrate. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பாருங்க. இது வந்து இப்ப நியூவா ஆட் பண்ணக்கூடியது. ஆட் பண்ணது 174(1)(2 இருக்கு பாருங்க. இது வந்து CRPCல இருக்காது. இங்கதான் நியூலி ஆடட். என்ன பண்ணணும் அவரு? இப்படி அவர் அந்த இன்ஃபர்மேஷன் வரும்பொழுதெல்லாம் ஃபார்ம் நம்பர் 100Aல ரெஜிஸ்டர் பண்றாரு பாருங்க, என்டர் பண்றாரு இல்லையா, அதனுடைய டெய்லி ரிப்போர்ட் இருக்கு பாருங்க. Forward the daily report of all such cases fortnightly to the magistrate. Form 100Aல நான் என்னென்ன தகவல் என்னென்ன தேதியில நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத 15 நாளைக்கு ஒரு முறை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவர் அனுப்பணும். இதற்கு முன்னர் அது கிடையாது. இப்போ BNSSல அதை கொடுத்துருக்காங்க. In order to protect the interest of the informant, in order to protect the interest of the victim, அதற்காக இந்த செக்ஷனை கொண்டு வராங்க, இந்த சப்கிளாஸை. அதுக்கப்புறம் இவர் ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு, இன்ஃபர்மண்ட்டை ரெஃபர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன செய்யலாம் சொன்னா, they should keep mum. அவர் அமைதியா தான் இருக்கணும். ஏன்னா சப்கிளாஸ் 2 சப்செக்ஷன் 2 பாருங்க. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் எ மேஜிஸ்ட்ரேட் having power to try such case or commit the case for trial shall not investigate the case. ஸோ அவனை இன்ஃபார்மண்ட்டை ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அவன் நீதிமன்றத்துல இருந்து ஒரு உத்தரவு பெற்று வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது போல சப்செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா, ஆஃப் எனி போலீஸ் ஆஃபீசர் ரிசீவிங் சச் ஆர்டர். ஸோ இப்ப அந்த ஆர்டர் நீதிமன்றத்துல இருந்து அவருக்கு வந்துட்டு, அந்த ஆர்டர்லயும் நீதிபதி என்ன பண்ணுவார்னா, அரெஸ்ட் தவிர மீதி எல்லாம் கொடுப்பாரு. அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷனை நான் காக்ரைசபிள் கேசஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இம்மீடியட்டா போய் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண முடியாது. யார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதோ அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஏன்னா அரெஸ்ட் இஸ் பியூர்லி டிஸ்கிரிஷன் அந்த பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். வென் அரெஸ்ட் இஸ் நெசசரி, இஃப் நெசசரி அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். ஸோ தி கான்செப்ட் ஆஃப் அரெஸ்ட் இஸ் டொமினியன் ஆஃப் தி பவர் ஆஃப் த இடி. அவ்வளவுதான். ஸோ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சப்ஸ்டான்சியேட் பண்ணி நான் காக்னைசபிள் கேசஸ்ல இன்வெஸ்டிகேஷன் மூலமாக மேஜிஸ்ட்ரேட்டை சொன்னதுக்கு அப்புறம் இஃப் த மேஜிஸ்ட்ரேட் சாட்டிஸ்ஃபைனா தான் அந்த அக்யூஸ் அரெஸ்ட் பண்ண சொல்லுவார். அல்லது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு மட்டும்தான் அவர் சப்செக்ஷன் 3 படி கொடுக்குறாரு. அடுத்தப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நான் காக்னைசபிள் கேசஸ்க்கான இன்ஃபர்மேஷனை கொண்டு வர்றவனை அலக்களிக்கணும்னு போலீஸ் நினைப்பாங்க சில நேரத்துல. ஆனா அந்த இன்ஃபர்மேஷன்ல
ஒரு அஃபென்ஸ் வந்து காக்னைசபிளாக இருக்குது, அல்லது மோர் தென் ஒன் அஃபென்ஸ் காக்னைசபிளா இருக்கு, ஒரு அஃபென்ஸ் வந்து நான் காக்னைசபிளா இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த 174 இன்வோக் பண்ண வேண்டாம். SHO டைரக்டா 173 போயிடலாம். எல்லா அஃபென்ஸுமே prima facie disclose that the offenses are non cognizable nature அப்படின்னா மட்டும்தான் 174 இன்வோக் பண்ணணும் ஒரு SHO, அல்லது 173 இன்வோக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அத பார்ட்டிசிபென்ட்ஸ் எஸ் சார். சார் அதுக்கப்புறம் இந்த 174 உடைய மேட்டர் இவ்வளவுதாங்க, அதுல வேற ஒண்ணும் இல்லை. அங்கிட்ட வந்து செக்ஷன் 175. இப்பதான் இந்த 175 ரிலேட்டிங் டு செக்ஷன் 173. அதான் சொன்னேன் உங்களுக்கு, இன்வெஸ்டிகேஷன் 174ல இன்வெஸ்டிகேஷன் பத்தி அங்கேயே சொல்லிட்டாங்க, 173க்கு 175ல சொல்றாங்க. இதுலயே இருக்கு, பின்னாடியும் வருவாங்க. அடுத்த செக்ஷன்லயும் இன்வெஸ்டிகேஷனை பத்தி சொல்லுவாங்க. 176 BNSSலயும் இன்வெஸ்டிகேஷனை பத்தி சொல்லக்கூடியதுதான். இப்போ 175 BNSSல இன்வெஸ்டிகேஷனை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் which discloses commission of a cognizable offense na without the order of a magistrate a police officer can investigate. இது சப்செக்ஷன் 1ல சொல்லுவாங்க. இந்த ப்ரொவிஷனல் கிளாஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அப்புறம் 175 உடைய சப்செக்ஷன் 1க்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷனல் கிளாஸ் இஸ் a newly added provisional class which is not available in CRPC. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நேச்சர், ஒரே ஒரு நிமிஷம், sorry for the break. Okay, இந்த provisional classல nature and gravity of the offense, அந்த குற்றத்தினுடைய தன்மை இருக்கு பாருங்க, அந்த தன்மையும் அந்த கொடூரம் இருக்கு பாருங்க, கிராவிட்டி, இந்த ரெண்டையும் வைத்து ஒரு எஸ்பி என்ன பண்ணலாம்னா ஒரு டிஎஸ்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லலாம். இது நல்லா பாத்தீங்கன்னா செக்ஷன் ரூல் 7 of SC/ST Actல ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கு. when offense attracts under the SC/ST Act, rule 7 of the act will be applicable. அங்க வந்து not below the rank of DSP. It's a mandatory on the part of the police to conduct the investigation by passing a special order considering his experience, legal knowledge, etc. etc. அந்த ரூல் 7 அதைத்தான் சொல்றாங்க. அந்த ரூலை இங்க ப்ரொவிஷனல் கிளாஸ்ல மறைமுகமா சொல்றாங்க. அந்த நேச்சர் அண்ட் கிராவிட்டி அஃபென்ஸை பொறுத்து 173ல கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸ் கொடுத்து டிஎஸ்பியை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சப்செக்ஷன் 2 பாருங்க, சப்செக்ஷன் 2 அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அஃபென்ஸ், அந்த குறிப்பிட்ட அஃபென்ஸை ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ள அதிகாரி, ரேங்க் ஆஃப் த ஆபீசர், சே ஃபார் எக்ஸாம்பிள் சில இன்வெஸ்டிகேஷனை வந்து டெத்ல வந்து பாத்தீங்கன்னா வெதர் இட் இஸ் கல்பபிள் ஹோமிசைட் ஆர் நாட், இந்த மாதிரி டெத் கேசஸ்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்கு. இந்த சூழ்நிலையில அப்ப இன்ஸ்பெக்டருக்கு குறையாத ஒரு தகுதி உள்ள ஒரு நபர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பண்ணிட்டாரு. அவருக்கு இந்த செக்ஷன் தெரியுமா இல்லையா அப்படிங்கிறதே கேள்வி இல்லை. ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த ஒரு காரணத்துக்காக அந்த இன்வெஸ்டிகேஷனை சேலஞ்ச் பண்ண முடியாது. அதைத்தான் 175 subclass 2ல சொல்றாங்க. No proceeding of a police officer in such a case shall at any stage be called in question on the ground that the case was one which his officer was not empowered under this section to investigate. So ஒரு டிஎஸ்பி பண்ண வேண்டிய ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ணிட்டாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் தான் பண்ணணுங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பண்ணிட்டாருன்னு சொன்னா shall not be called in question. அதை நீங்க ஒரு கேள்விக்குரிய ஆக்க முடியாதுன்னு
ஏன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்ஸ்பெக்டர் செய்ய வேண்டிய வேலையை சப் இன்ஸ்பெக்டர் செஞ்சுட்டாருன்னா அதற்காக அதை கொஸ்டின் பண்ண முடியாதுங்கிறது தான் 175 சப்+2 இருக்கு. அப்படின்னா இப்ப ரூல் 7 ஆஃப் தி SC/ST ஆக்ட் இதுல சேலஞ்ச் பண்ணலாமா முடியாதா பார்ட்டிசிபென்ட்ஸ்? முடியாது சார், ஸ்பெஷல் ஆக்ட் சார், முடியாது. எஸ், அவ்வளவுதான். இந்த சப்செக்ஷன் 2 இருக்கு பாருங்க, 170 சப்செக்ஷன் 2 வந்து does not have any overriding effect upon rule 7 of the SC/ST Act. Otherwise, rule 7 of the SC/ST Act is having overriding effect upon 175 subsection 2. இதாங்க இதுல முக்கியமான விஷயம். அடுத்தது சப்செக்ஷன் 3 பாருங்க. இந்த அஃபிடவிட் ஒன்று சொல்றாங்க இல்லையா, இதுவும் ஒரு புதுசான ஒரு வேர்டு தான். இது வந்து சிஆர்பிசில கிடையாது. சப்செக்ஷன் 3ல ஆஃப்டர் கன்சிடரிங் த அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை அன் அஃபிடவிட் மேட் அண்டர் சப்செக்ஷன் 7 of 173 after making such an inquiry as he thinks fit necessary and submission made this record by the police officer order such an investigation. இந்த அஃபிடவிட் போடுறதுனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஃபிடவிட்டை வந்து அஃபர்ம் பண்ணணும். அஃபிடவிட்டை வந்து ஆஃப்டர் அட்மினிஸ்டரிங் ஓத் இட் வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் இல்லையா? உங்களுக்கு தெரிய முடியாது. அஃபர்மேஷன் அண்ட் ஓத் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். பார்ட்டிசிபென்ட்ஸ்? எஸ் சார், ஓத்துனா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் ஓத்துனா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு முன்னாடி ஓத்துனா அஃபர்மேஷன் ஆர் டிக்ளரேஷன் பிஃபோர் தி பப்ளிக் சர்வெண்ட் சார். இல்லங்க, ஓத்துக்கும் அஃபர்மேஷனுக்கு என்ன வித்தியாசம்? இந்தியன் ஓத் ஆக்ட்ல the officer legally authorized to take evidence has to administer oath to the witness or affirm to the witness. இந்தியன் ஓத் ஆக்ட்ல சாட்சிக்கு வந்து சத்திய பிரமாணம் பண்ணணுமா ஆணை உறுதி பண்ணணுமா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த அஃபிடவிட்ங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்துறாங்க. இந்த அஃபிடவிட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அஃபிடவிட்ல உள்ள the content of the affidavit இருக்கு பாருங்க, it is not prepared or reduced in writing based upon oath. Whenever a statement is recorded based upon oath, it becomes evidence. It becomes evidence. நீ செக்ஷன் 1 BSA போய் பாருங்க, செக்ஷன் 1 Indian Evidence Actல the Indian Evidence Act is inapplicable to the affidavit ன்றுவாங்க. inapplicable to affidavit. ஸோ இப்போ அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. சேலம் பார் அசோசியேஷன் வழக்கு மூலமா அது வருது. அதுக்கப்புறம் தான் நீங்க சிவில் கேசஸ் எல்லாம் அஃபிடவிட்டை எவிடன்ஸா கொடுக்குறீங்க. கிரிமினல் கேசஸ்ல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் மாதிரி கேசஸ்ல வந்து அஃபிடவிட் கொடுக்குறீங்க கம்ப்ளைண்ட் தரப்புல. ஸோ அது அப்புறம் வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் தானே ஒழிய, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 1 முதல்ல சொல்லிட்டாங்க, திஸ் ஆக்ட் இஸ் inapplicable to affidavit. அப்ப அஃபிடவிட்னா என்னன்னா, அஃபிடவிட்ல உள்ள கண்டென்ட் இருக்கு பாருங்க, அது மேபி த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் செகண்ட் இன்ஃபர்மேஷன். மேபி தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா நான் 173ல சொல்ற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்ல. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் மேபி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் செகண்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஸோ கண்டென்ட் ஆஃப் த அஃபிடவிட் வந்து எங்க ப்ரிப்பேர் ஆகுதுன்னா அவுட் சைடு த கோர்ட். யார் ஒருத்தர் அஃபிடவிட்டை ஃபைல் பண்றாரோ அவர் தான் அந்த கண்டென்ட்டை சொன்னாருன்னு எப்படி நம்ப முடியும்? வேற யாரோ சொல்லி அது தயாரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நீதிமன்றத்தை தாக்கல் பண்றவரு அதை அஃபர்ம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறவரு. ஸோ அது செகண்ட் இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். அதனாலதான் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 1ல அஃபிடவிட்டுக்கெல்லாம் வந்து எவிடன்ஸ் ஆக்ட் inapplicable தான். இப்ப இங்க செக்ஷன் 175 சப்செக்ஷன் 3ல இந்த அஃபிடவிட் மூலமாகத்தான் செக்ஷன் 210 படி பார்க்கும்பொழுது ஒரு கோர்ட் ஆஃப்டர் அதை கன்சிடர் பண்ணிட்டு தான் ஆர்டர் போடலாங்கிறாங்க. என்ன ஆர்டர்? அந்த மேல வந்து கேட்கறாங்க இல்லையா, அந்த ஆர்டர் போடலாம். அடுத்த சப்செக்ஷன் 4ல ஆடியாட்டம் பாட்டம் பிரின்சிபலை இன்சிஸ்ட் பண்றாங்க.
சப்செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா அப்பான் ரிசீவிங் ஏ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் a பப்ளிக் சர்வெண்ட், இங்க வரும்பொழுது மட்டும் பாருங்க கம்ப்ளைண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எதிராக ஒரு புகார் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா இம்மிடியேட்டா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். அப்ப பப்ளிக் சர்வெண்ட் மேல என்ன விதமான கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இட் இஸ் டு பி இன் கனெக்ஷன் வித் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் அபிஷியல் டியூட்டி. அதுக்கு மட்டும்தான் அந்த ப்ரொடெக்ஷன். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் எங்கேயோ இடத்துல ஏதோ ஒரு தவறு பண்றாரு, ஏதோ ஒரு குற்றம் பண்ணாருன்னா அதற்கெல்லாம் இந்த சப்செக்ஷன் 4 அப்ளிகபிள் இல்ல. in the course of the discharge of his official duty, in the course of the discharge of the official dutyல அவர் ஏதோ ஒரு கிரைம் பண்ணிருக்கிறாரு, ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிருக்கிறாருன்னு சொன்னா அதற்கு இன்வெஸ்டிகேஷன் கேட்கும் பொழுது மட்டும்தான் 175(4) என்ன சொல்றாங்கன்னா, ரிசீவிங் a report contain the fact and circumstances of the incident from the officer superior to him. அவருடைய சுப்பீரியர் ஆபீசர்ட்ட என்ன நடந்தது, ஏது என்ன விஷயம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். ரெண்டாவது, ஆஃப்டர் கன்சிடரேஷன் ஆஃப் த அசர்ஷன் மேட் பை த பப்ளிக் சர்வெண்ட் as to the situation that led to the incident so alleged. ஸோ அவர் கொடுக்கக்கூடிய இந்த பப்ளிக் சர்வெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க, அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, அதை இவர் கன்சிடர் பண்றாரு. அதுக்கு அப்புறம் தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இதுவும் ஒரு நியூலி ஆடட் ப்ரொவிஷன் தான். எதெல்லாம் கேட்டீங்கன்னா ஏஎன்பி. அப்ப இந்த ஏஎன்பி மூலமாக சப்செக்ஷன் ஏ சப்கிளாஸ் ஏஎன்பி மூலமாக ஆடி ஆல்டம் பாட்டம் பிரின்சிபிளை இன்டைரக்டா இன்வோக் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு ஆடி ஆல்டம் பிரின்சிபிள் தெரியும். ஆடி ஆல்டம் பால்டம் பிரின்சிபிள் உங்களுக்கு ஒரு தெரியும் நினைக்கிறேன். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபிளே அதுதான். ஸோ இதுதான் இந்த 175 மொத்தமே. அப்புறம் இதனுடைய சாராம்சத்துக்கு அப்புறம் தான் 176 வர்றாங்க, ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். எப்படி உங்களுக்கு ஒரு 173ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதோ, 6 அதர்வைஸ்ல ஒரு வார்த்தை வேற இருக்கு பாருங்க. 176ல 173 இன்ஃபர்மேஷன் 6 அதர்வைஸ்னு ஒரு வேர்டை சேர்த்துட்டாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு எஸ்ஹெச்ஓ இருக்கிறாரு, அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான் ரிகார்டிங் தி கமிஷன் ஆஃப் ஏ கார்கனைஸ்ட் அஃபென்ஸ். ஓகே, அவர் உடனே 176ல ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துருவார். ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யாருமே கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்சிடென்ட், அது ஒரு ஈவெண்ட் ஆர் ஒரு கிரைம் நடந்து முடிஞ்சிச்சு, அதர்வைஸ் ஒரு வார்த்தையை சேர்க்கிறான் பாருங்க. அப்போ ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை யாரோ ஒருத்தர் எஸ்ஹெச்ஓ கூட கொடுத்துருக்கணுமா, கட்டாயமா அப்படின்னு பார்த்தா அது மேண்டேட்டரி கிடையாது. அதுக்கு தான் அந்த அதர்வைஸ். அப்படின்னா இந்த அதர்வைஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும்? இந்த அதர்வைஸ்ங்கிறதுக்கான காரணம் புரியுதா உங்களுக்கு? சார் இப்ப இந்த ஃபாரஸ்ட் அவண்டார் இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்கல்ல சார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்ற அத்தாரிட்டி எல்லாம் அதுக்குள்ள வந்துருவாங்க சார். அவரும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மெண்ட் தான். One who files or one who gives first information is called first informant. Whoever it may be. அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இருந்தானா, விஓ இருந்தானா, யாரா இருந்தானா, எஸ்ஐஜியோட கூட ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்தாச்சுன்னு சொன்னா 176(1)ல இஃப் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நீ அந்த கேட்டகரிக்குள்ள கொண்டுருவீங்க. ஆர் அதர்வைஸ். சார், இன்ஃபர்மேஷன் received through mail, sir. Mail or any other electronic. Okay. Email what? Mail கொடுக்கறான். மெயில் போட்டவன் தானே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மெண்ட். அப்புறம் சுமோட்டோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மெண்ட் இருக்கானே. போலீஸ் டைரக்டா இது பண்றதுங்களா சார்? யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஆனா ஒரு கிரைம் நடந்ததா ஒரு தகவல் கிடைக்கும் உங்களுக்கு. அதான் அதர்வைஸ். யாருமே இன்ஃபர்மேஷன் எனக்கு தரல, அதனால நான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேன்னு ஒரு எஸ்ஐஓ மறுக்க முடியாது. உன் காதுக்கு அந்த செய்தி வந்துட்டாலே அடுத்த கட்ட நடவடிக்கைய அவர் ஸ்டார்ட் பண்ண. அப்போ வித்தவுட் கெட்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்வெஸ்டிகேஷன் கேன் பி ஸ்டார்டட். அதான் 176ல முக்கியமான ஒரு ட்விஸ்ட். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்ல, எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது, எஸ்ஐஓ சொல்றாரு
அந்த தகவலை போய் அவர் வெரிஃபை பண்ணலாம். அப்படி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையை அவர் 176ல கொண்டு வந்துடலாம். அதனாலதான் அதர்வைஸ்ங்கிற வார்த்தையை அங்க யூஸ் பண்றாங்க. அது என்ன சொல்றாங்க பாருங்க, ரீசன் டு சஸ்பெக்ட் த கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ். அவருக்கு அந்த தகவலின் மூலமா ஒரு சந்தேகம் கிடைச்சா போதும். சந்தேகத்தின் அடிப்படையில் கூட ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த செக்ஷன். ஸோ ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சு, யாருமே புகார் கொடுக்க வர மாட்டேங்காங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, இறந்து போனவருடைய ஒய்ஃப், இறந்து போனவருடைய ஹஸ்பண்ட், இறந்து போனவருடைய பையன் பொண்ணு, இவங்க யாரோ ஒரு அஃபெண்டரா இருப்பாங்க. யாருக்கு அதை பத்தி கவலை சொசைட்டில? அவனே அவங்க அப்பாவை கொண்டுட்டு சும்மா இருக்கான், நமக்கு என்னட்டு நம்மளும் சும்மா தான் இருப்போம். நெய்பர் அப்படிதான் இருப்பான். ஆனா போலீஸ் அப்படி இருக்க முடியாது. சொசைட்டியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அதர்வைஸ்ங்கிற வேர்டை லெஜிஸ்லேச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லா இதுல சேர்த்துடுறாங்க. அந்த அதர்வைஸ் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மூலமாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டாலே அவர் என்ன பண்ணுவாரு, இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிடுறாரு. சரியா? அப்புறம் பாருங்க, இன்வெஸ்டிகேஷன். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன வருது பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. எப்ப இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது? when investigation starts, as soon as the first information received from the informant or otherwise get the information in any other source. இது எங்க போகும் கேட்டீங்கன்னா செக்ஷன் 125 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் போகும். இந்த அதர்வைஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த அதர்வைஸ்ங்கிறதுல வந்து இந்த விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட் ஒரு புதுசா ஒரு ஆக்ட் வந்து தெரியுமா, நடைமுறைக்கு வரல. விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க சக அதிகாரி வந்து கரப்ஷன் சார். இப்போ இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க வந்து சக அதிகாரி ஏதாவது கரப்ஷன் மேட்டர்ல ஈடுபடுறாரு அப்படின்னா அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்றது. ஃபைல்ஸ்ல பெண்டிங் வச்சு கரப்ஷன் கேட்கறது சொன்னாங்க சார், கமிஷன் கேட்கறது. அதாவது ரெண்டு விஷயத்த கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட். இந்த விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014. அந்த ஆக்டுக்கு பேரு விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014. அந்த ஆக்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய அசென்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க ஏற்கனவே. என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா 9/5/2014, 9th May 2014 அந்த ஆக்டுக்கான அசென்ட் வாஸ் ரிசீவ்டு ஃப்ரம் தி ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பட் இந்த நடைமுறைக்கு அது வரல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபார்மர்னு சொல்றாங்க இல்லையா போலீஸ்ல அங்கங்க இன்ஃபார்மர் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இன்ஃபார்மரை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் செக்ஷன் 125, தட் இஸ் 131 BSA. 131 BSA பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத வெளியே சொல்லக்கூடாது. இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் லைஃப். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் அந்த ப்ரொடெக்ஷன் அங்க கொடுக்குறாங்க. இட்ஸ் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் சொல்லி எவிடன்ஸ் ஆக்ட்ல 125ல சொல்லிடுறாங்க, அல்லது 131 BSA சொல்றாங்க. இந்த அதர்வைஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, அந்த செட் ஆஃப் பீப்புளை வந்து செக்ஷன் 131 BSA நீங்க டீல் பண்ணிக்கலாம். இப்ப இன்வெஸ்டிகேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் எ பியூர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். நீங்க இது லீகலா ஒன்றும் இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும்னா, ஒரு கேஸ்ல இருக்கிறதுக்கு குருசாமி நாயுடு வெர்சஸ் குருசாமி நாயுடு வெர்சஸ் குருசாமி நாயுடு, AR 1951 மெட்ராஸ் பேஜ் 812. இப்ப இன்வெஸ்டிகேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, அந்தந்த வழக்குல தான் முடிவு பண்ண முடியும். அந்தந்த முதல் தகவல் அறிக்கையின் மூலமா தான் அதை முடிவு கொண்டு முடியிட்டாங்க. அப்புறம் இன்வெஸ்டிகேஷனை வந்து எல்லா முதல் தகவலை பெற்ற உடனேயே இன்வெஸ்டிகேஷனை வந்து SHO கட்டாயமா பண்ணணுமா, ஹேஸ் பவர் டு ரெஃப்யூஸ் டு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கா இல்லையா? அவர் ஒரு புகார், அவர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வருது, அதை வாங்குறாரு.
அந்த புகார்ல எந்த முகாந்தரமும் இல்லை. அதாவது which discloses the cognizable offenses, commission of cognizable offenses. அப்படி எந்த முகாந்தரமும் இல்லைன்னு சொன்னா கட்டாயமா அவர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணுமா 176ல. இதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல ஓல்டு ரூல் 584, ஓல்டு ரூல் 584, நியூ ரூல் 562. இந்த நியூ ரூல் 562ல பிஎஸ்ஓல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல என்னென்ன கேட்டகரி ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு the SHO can refuse the investigation அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான பிஎஸ்ஓ 562ல சொல்லப்பட்டவர்களுக்கு எதுக்குமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. the SHO can refuse to investigate the matter. சரியா? அடுத்தது நீங்க ஜஸ்ட் லைக் இந்த சிவில் நேச்சர்லாம் பார்த்துருப்பீங்க. சிவில் நேச்சருக்குள்ள புகார்லாம் கொடுப்பாங்க, மணி டிரான்சாக்ஷன் புகாரை கொடுப்பாங்க. இதெல்லாம் போலீஸ் ஹேஸ் நோ பவர் டு இன்வெஸ்டிகேட். அதை பிஎஸ்ஓல தெளிவா சொல்லிட்டாங்க. அப்புறம் இப்போ நீங்க 176க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்த என்னெல்லாம் நடக்க பாருங்க. இன்வெஸ்டிகேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. சில இன்வெஸ்டிகேஷனை பர்டிகுலர் பர்சன், பர்டிகுலர் ரேங்க் ஆபீசர் தான் பண்ணணும்னா அவர் தான் பண்ணணும். அதே போல ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணக்கூடிய ஒரு ஆபீசர் டெலிகேஷன் ஆஃப் பவர் கொடுக்கலாம் அண்டர் செக்ஷன் 176 செக்ஷன் 1. இது டெலிகேஷன் ஆஃப் பவர்னு சொல்றாங்க. டெலிகேஷன் ஆஃப் பவர் எப்படி கொடுக்குறாங்கன்னா அவர் ஒரு சபார்டினேட்டை டெப்யூட் பண்ணலாம். அந்த சபார்டினேட்டுக்கும் ஒரு ரேங்க் சொல்லப்பட்டிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல. ஸோ அந்த பர்டிகுலர் ரேங்க்ல உள்ள சபார்டினேட்டை நீங்க இந்த கேஸ்ல பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். பிகாஸ் அவர் இதை விட ஒரு மேட்டர், ஒரு அர்ஜென்ட் மேட்டர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சபார்டினேட்டுடைய ஒரு ஆபீசர் கொடுத்தாருன்னா அந்த ஆபீசர் அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணுவாரு. அப்படி பண்ணும் பொழுது எப்ப இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத 176 சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்காங்க. எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா டு ப்ரொசீட் டு த ஸ்பாட். அப்ப இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை வாங்குறாரு, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாரு. பண்ண உடனே அவருக்கு வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரொசீட் டு தி ஸ்பாட். அவர் எங்க குற்றம் நடந்ததாக சொல்லப்பட்டதுக்கோ அந்த தகவல்ல அங்க உடனடியா போறாரு. அப்படின்னா எப்ப இன்வெஸ்டிகேஷன் கமென்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா as soon as the SHO proceed to the spot before the act. அவர் என்ன பண்றாரு? எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாரு. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண உடனே இன்வெஸ்டிகேஷன் கமென்ஸான்னு கேட்டா இல்லைன்ட்டாங்க. as soon as he proceed to the spot the investigation automatically commenced. இதுதான் அதுக்காக ஆன்சர். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு பாருங்க. சரி, இன்வெஸ்டிகேஷன் அவர் என்னெல்லாம் பண்ணணும் அதை பத்தி தான் இங்க எல்லா இதுலயும் சொல்லிட்டு வர்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் அவர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் டு த ஸ்பாட். இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா என்ன? வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 176 சப்செக்ஷன் 1 படி ப்ரொசீட் டு த ஸ்பாட். ரெண்டாவது டிஸ்கவரி அண்ட் அரெஸ்ட் ஆஃப் த அஃபண்டர். டிஸ்கவரி அண்ட் அரெஸ்ட் ஆஃப் தி அஃபண்டர். டிஸ்கவரி அண்ட் அரெஸ்ட் ஆஃப் த சஸ்பெக்டட் அஃபண்டர் ரெண்டு இருக்கு. நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு ஒருத்த மேல இருக்குன்னா அவனை அரெஸ்ட் பண்ணலாம். சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருத்தன் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கான்னா சந்தேகப்பட்டவனையும் அரெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லக்கூடாது. கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டிங் டு தி கமிஷன் ஆஃப் த அஃபென்ஸ். குற்றம் தொடர்பான அனைத்து சங்கதிகளையும் அவர் சேகரிக்கணும். எக்ஸாமினேஷன் ஆஃப் வேரியஸ் பர்சன்ஸ். யார வேணாலும் அந்த வழக்கினுடைய பொருண்மை சூழ்நிலையில் தெரிந்தவர் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவரை விசாரணை பண்ணலாம், இன்க்ளூடிங் தி அக்யூஸ்ட். அப்புறம் சர்ச் ஆஃப் பிளேசஸ், சீசர் ஆஃப் திங்ஸ், சீசர் ஆஃப் அஃபெண்டிங் வெஹிக்கிள், சீசர் ஆஃப் த திங்ஸ் யூஸ்டு ஃபார் தி கமிஷன் ஆஃப் கிரைம். இது எல்லாத்தையுமே அவர் இன்வெஸ்டிகேஷன்ல எடுக்கிறார். அப்புறம் ஒரு ஒப்பீனியனுக்கு வர்றார். ஃபார்மேஷன் ஆஃப் ஒப்பீனியன். த மெட்டீரியல் கலெக்டட், the material collected discloses prima facie case against the accused to place him before the court.
for trial, taking necessary steps for filing final report under section 192 BNSS. ஸோ இப்போ இவர் இன்வெஸ்டிகேஷன்ல என்னெல்லாம் பண்ணிருக்கிறாருன்னு பாத்துங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ ஃபைனல் ரிப்போர்ட்டுங்கிறது என்ன, அது டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபைனல் ரிப்போர்ட் இஸ் நத்திங் பட் த ஒப்பீனியன் ஃபார்ம்டு பை த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். நத்திங் பட் ஒப்பீனியன் ஃபார்ம்ட் பை தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். ஸோ இன்வெஸ்டிகேஷனுங்கிறதுக்கு எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னு பாத்துங்க. ஸ்பாட்டுக்கு போறது, அரெஸ்ட் ஆஃப் த அஃபண்டரு, arrest of the suspected offender, discovery of the suspected offender, collection of materials relating to the commission of offense, examination of any persons including the accused person, search of the places, seizure of the things, lastly forming of an opinion. இந்த அக்யூஸ்ட நீதிமன்றத்துல இந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு கொண்டு நிறுத்தலாமா, அப்படி நிறுத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா then he files a report under section 192 BNSS or 173 CRPC. இப்ப இன்வெஸ்டிகேஷன்ல மேஜிஸ்ட்ரேட்டோட ரோல் என்ன, இன்வெஸ்டிகேஷன் மேஜிஸ்ட்ரேட்டோட ரோல் என்ன, அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட ரோலும் இன்வெஸ்டிகேஷனா இல்லையா? இப்ப நமக்கு இன்வெஸ்டிகேஷன் தான் கிரிமினல் கேசஸ்ல என்னன்னு பார்த்துட்டே வரோம். இப்ப இன்வெஸ்டிகேஷன் வந்து மேஜிஸ்ட்ரேட் ரோலை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுது. மேஜிஸ்ட்ரேட் ரோல் இஸ் எக்ஸ்க்ளூடட் இன் இன்வெஸ்டிகேஷன். நீங்க ரெண்டு விஷயம் பார்த்துக்கணும். சாப்டர் 13 BNSS, சாப்டர் 12 CRPC. இப்ப நீங்க சாப்டர் 13 BNSSல பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ரோல் இருக்கு. அந்த சாப்டரே வந்து இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட சாப்டர் தான். அதுல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ரோல் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கன்ஃபஷன் ரெக்கார்ட் பண்ணுவாரு, விட்னஸினுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாரு, 176A சஸ்பீசியஸ் என்கொஸ்ட் பண்றாரு. எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் 175 CRPC அதுல அவர் இன்கொஸ்ட் பண்றாரு. இதையெல்லாம் சாப்டர் 13 BNSSல தான் இருக்கு. அப்படின்னா இதுவும் இன்வெஸ்டிகேஷனா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது ஆல்வேஸ் வெஸ்டட் வித் தி போலீஸ் ஆபீசர், அது நல்லா புரிஞ்சுங்க. ஆனா இவங்க செய்யக்கூடிய இந்த வேலைகள் செயல்கள் இருக்கு பாருங்க, ஃபங்க்ஷன், இது எல்லாமே இன் எய்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ட்டாங்க. இட்ஸ் நாட் எ இன்வெஸ்டிகேஷன், இன் எய்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஒரு காவல் அதிகாரி செய்யக்கூடிய புலன் விசாரணைக்கு ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய நபர்கள் உதவிகரமாக சில செயல்கள் செய்யறாங்க. அதுக்கான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து நிறைய பேருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்னு, ரெண்டுமே சாப்டர் 13 BNSS தான். ஒன்னு இன் கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இது ஒரு டாபிக். இன்வெஸ்டிகேஷன் முக்கியமானது இன் கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அனதர் ஒன் இஸ் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த வார்த்தையவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்லயே தவறா இருக்கு. நம்ம அட்வொகேட்ஸும் கோர்ட்ல பேசும் பொழுதோ ஏதோ பேசும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சென்டென்ஸையுமே மாற்றி சொல்லுவாங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை. In course of investigation purely within a domain of the investigating officer under chapter 13 of the BNSS. During the course of investigation within the domain of the persons legally authorized to aid in investigation other than the investigating officer. இதான் ரொம்ப முக்கியமானது. Other than the investigating officer. ஏன் இந்த ரெண்டு டிஸ்டிங்ஷன் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் காரணம் இல்லாமல் இல்லை. இப்போ ஒரு விட்னஸ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கூப்பிடுறாரு, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், நீங்க வாங்க அப்படிங்கிறது செக்ஷன் 180 BNSSல இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாரு. செக்ஷன் 161 CRPC இங்க வந்துட்டீங்கன்னா BNSSல 180. அவருக்கு சமன் கொடுக்கறது வந்து 160 CRPC ஆர் 179 BNSS. இப்போ ஒரு விட்னஸுக்கு வந்து அந்த வழக்கினுடைய சூழ்நிலைகள் பொருண்மைகள் தெரியும் சொல்லி இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்ச உடனே he can serve summon. அது வந்து அண்டர் செக்ஷன் 179. இப்போ 180 BNSSல அவர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு. இந்த 180ங்கிற செக்ஷன் கீழே யார் ஒரு வாக்குமூலம் கொடுத்தாலும் அந்த வாக்குமூலத்தை இன்வெஸ்டிகேஷன் பர்பஸுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் பொழுது அது என்ன நோக்கத்துக்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத 182 81 BNSSல சொல்றாங்க.
So the statement recorded under section 180 BNSS as to usage of such a statement is stated under section 181 BNSS. இப்ப மேஜிஸ்ட்ரேட் இன்வெஸ்டிகேஷனுக்கு எய்டு பண்ணும் பொழுது, உதவிகரமாக இருக்கும் பொழுது அவர் ரெக்கார்ட் பண்றாரு பாருங்க, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த விட்னஸ் அண்டர் செக்ஷன் 183 BNSS ஆர் 164 CRPC. இந்த ஸ்டேட்மெண்ட் செக்ஷன் 181க்குள்ள கவர் ஆகாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன், இன் கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், டூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ ஆர் அதர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாருன்னா அது டூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடிய செயல். ஆனா ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாருன்னு சொன்னா அது இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல செக்ஷன் 180 BNSSல செய்யக்கூடிய ஒரு செயல். அப்ப ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்ன வேணாலும் எழுதலாம் ஸ்டேட்மெண்ட்ல, ஈவன் வித்தவுட் என்கொயரிங் வித் தி interrogating the witness, particular witness, he can record anything according to his whims and fancies. அவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எழுதலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனாலதான் 181ல இன்வெஸ்டிகேஷன்ல ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட என்ன நோக்கத்துக்காகலாம் பயன்படுத்தலாம்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதனாலதான் நீதிமன்றங்கள் 161 ஸ்டேட்மெண்ட கன்சிடர் பண்றதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா போலீஸ் மேல உள்ள இன்டெகிரிட்டி தான் காரணம். நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, பொதுவாக இந்த லெஜிஸ்லேச்சர் இன்டென்ஷன் அதுவாகத்தான் இருக்கு. இப்ப அந்த 181ல பாத்தீங்கன்னா என்ன நோக்கத்துக்காகலாம் அந்த 180 BNSSல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, தி ஸ்டேட்மெண்ட் cannot be used for any purpose. அதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பமே, cannot be used for any purpose except, அப்படியே அதை யூஸே பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 145 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இன்னைக்கு அதோட ப்ரொவிஷன் என்னன்னு கொஞ்சம் ப்ளீஸ் பாத்துங்க. கான்ட்ரடிக்ஷன் பர்பஸுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தலாம் நீதிமன்றத்துல. ஃபர்ஸ்ட் யூசேஜ். கான்ட்ரடிக்ஷனுக்காக யார் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, for the purpose of section 145 either by the accused or by the prosecution with the prior permission of the court. prosecution அந்த ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ராடிக்ட் பண்ணணும் முடிவு பண்றாங்கன்னா prior permission of the court is necessary. அக்யூஸ்டுக்கு அது ரைட்டு, அதனால கோர்ட்டினுடைய பெர்மிஷன் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பர்பஸ் for the purpose of section 145. அதற்கு அப்புறம் இந்த ப்ரொவிஷன் கிளாஸ்ல சொல்லிடுவாங்க, it is used only for the purpose of section 27 or 32 Indian Evidence Act. நீங்க அது IPS BSAல என்னவா இருக்கணும் கொஞ்சம் பாத்துங்க ப்ளீஸ். 26ல கொண்டு வராங்க. BSAல 26 or 23. ஸோ ஒரு டையிங் டிக்ளரேஷனுக்காகவோ அல்லது டிஸ்கவரி அண்ட் ரெக்கவரிங்கிற கான்செப்டுக்காகவோ அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய சங்கதிகளுக்கு அந்த நோக்கத்திற்காக மட்டும் அது பயன்படுத்தப்படலாம். அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இஃப் இட் இஸ் ரெக்கார்டட் அண்டர் செக்ஷன் 180 BNSS by the investigating officer can be used only for the purpose of 145, 32, 27 Indian Evidence Act. வேற எந்த நோக்கத்துக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்த முடியாது. ஆனா பிகாஸ் இட் இஸ் ரெக்கார்டட் இன் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஆனா 183ல கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் 181ல உள்ள யூசேஜுக்குள்ள வராது, அதை தாண்டி வரும். ஏன்னா அதை ரெக்கார்ட் பண்றது மேஜிஸ்ட்ரேட். he cannot be treated on par with the investigating officer. இவர் ஒரு ஆனஸ்டான ஆபீசர் when compared with the police officer. அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனை கொடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன் எங்க நடக்குன்னு சொல்றாங்கன்னா டூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நாட் இன் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடியது எல்லாமே வித்தின் த பவர் ஆஃப் டொமினியன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், தட் இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அந்த மாதிரி இந்த 183ல ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அல்லது கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்றாங்கன்னா வார்னிங் கிளாஸ் கொடுக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு எய்டாக இருந்தா கூட, இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூட அந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும்.
வார்னிங் கிளாஸ் இஸ் கம்பல்சரி அண்டர் செக்ஷன் 183. என்ன வார்னிங் கொடுக்குறாருன்னா, நீங்க உங்களுக்கு முதல்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பதற்கு விருப்பம் இருக்கா, யாருடைய கட்டாயத்தின் பேரில் நீங்க வாக்குமூலம் கொடுக்கவில்லை என்பதை அவர் உறுதி செய்யணும். அப்படி நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலம் அந்த வழக்கில் உங்களுக்கு எதிராக பின்னாளில் பயன்படுத்தப்படும். இந்த 3ஐயும் அவர் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதன் பின்னரும் அவன் வந்து நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். இப்ப இதையுமே 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு டியூலி மேடு அண்ட் டியூலி ரெக்கார்டட். இந்த 2 கான்செப்ட் இருக்குங்க 183ல. டியூலி மேடு அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, இந்த சாட்சியிடம், இந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவரிடம், குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் அவர் வார்னிங் கிளாஸ் ஒழுங்காக கொடுத்தார், கொடுத்த பின்னரும் அவர் கொடுப்பதற்கு விருப்பம் இருப்பதுன்னு சொன்னதுனால அவர் பதிவு செய்தார் அப்படிங்கிறது டியூலி ரெக்கார்டட். இதை பிரிசம்ஷன் கிளாஸ் செக்ஷன் 80லயும் எடுத்துக்கலாம். செக்ஷன் 80 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரிசம்ஷன் கொடுக்குறாங்க, அவர் வந்து அது சரியாக தான் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதையே ஒரு அபிஷியல் ஆக்ட ஒழுங்கா செய்யிருக்காரு முடிவு பண்ணணும்னா நீங்க 114E எவிடன்ஸ் ஆக்டையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 183 பிஎன்எஸ்எஸ் ரூட் லெவல்ல எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக எவிடன்ஸ் ஆக்ட்ல கொண்டு போய் செக்ஷன் 80லயும் செக்ஷன் 114E இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் நீங்க பிஎஸ்ஐல பார்த்துக்கீங்க. ஸோ வார்னிங் கிளாஸ் கொடுக்கப்பட்டதாக டியூலி ரெக்கார்டுங்கிறத எடுத்துக்கலாம். பட் இந்த கன்ஃபெஷன் கொடுத்தவன் அப்புறம் வந்து நான் அந்த கன்ஃபெஷன் மேஜிஸ்ட்ரேட்டை நான் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, கொடுத்தேன்னா சொல்ல முடியும். ஆனா கன்ஃபெஷன்ல உள்ள சங்கதி இருக்கு பாருங்க, அதை பொறுத்தல அவன் டிஸ்பியூட் பண்ணிடுவான். எப்படி டிஸ்பியூட் பண்ணலாம்னா, இது எனக்கு இன்னார் சொல்லி கொடுத்து அதன் அடிப்படையில் தான் சொல்ல வந்தேன்னு பிறகு சொல்லுவான் ட்ரையல்ல. ஸோ இட் இஸ் டியூலி மேட் அண்ட் டியூலி ரெக்கார்டட், ரெண்டும் ப்ரூவ் ஆனா தான் அந்த கன்ஃபெஷன் ப்ரூவ் ஆகும். இப்போ இட் இஸ் வெதர் இட் இஸ் டியூலி மேட் ஆர் நாட் அப்படின்னா, டியூ டு தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஐ கேவ் சச் எ ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட்னு அவன் ஒரு டிஃபென்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த 2 கான்செப்டும் 183 இருக்கு. whether it is duly made, whether it is duly recorded. Duly recorded வந்து cannot be challenged because presumption, mandatory presumption இருக்கு செக்ஷன் 80ல. ஸோ இதுதான் இந்த 183 ஸ்டேட்மெண்ட்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவி செய்யக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 182ல இன்வெஸ்டிகேஷன்ல இங்க வார்னிங் கிளாஸ் கொடுக்கணும். யாரு? மேஜிஸ்ட்ரேட். 183ல 182ல வார்னிங் கிளாஸ் கொடுக்க கூடாது. யாரு அது? அது 182ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு வந்துடும். 183ல மேஜிஸ்ட்ரேட், 182ல வார்னிங் கிளாஸ் கொடுக்க கூடாது, பிரிவென்ட் பண்ணக்கூடாது. அதைத்தான் 182 நோ இன்டியூஸ்மெண்ட். புரியுதா? ஸோ யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குன்னு பாருங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல யார் யார் எந்தெந்த ஸ்பியர்ல இயங்குறாங்க, அவங்களுக்கான பொறுப்பு என்ன, அவங்களுக்கான கடமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது 182ல வார்னிங் கொடுக்க கூடாது, கொடுப்பவனை தடுக்க கூடாது. 183ல மேஜிஸ்ட்ரேட்டு வார்னிங் கொடுக்கணும், கொடுப்பதற்கு முன்னர் அவர் தடுக்கணும். தடுத்து இந்த வாக்குமூலம் உனக்கு எதிராக அந்த நீதிமன்றத்தில் சாட்சியமாக பயன்படுத்தப்படும் அவர் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அதை ரெக்கார்ட் பண்ணும். இப்போ இன்வெஸ்டிகேஷன்ல ஏடு பண்ணக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நியூலி ஆடட் ப்ரொவிஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. 183ல சப்செக்ஷன் 6A வந்தீங்கன்னா ப்ரொவிஷனல் கிளாஸே எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 ப்ரொவிஷனல் கிளாஸ் இருக்கு. இந்த 4மே சிஆர்பிசில இல்ல, புதுசாக இங்க சேர்த்திருக்கிறாங்க. அதையும் நீங்க கொஞ்சம் பாத்துங்க. இது இன்வெஸ்டிகேஷன்ல மேஜிஸ்ட்ரேட்டுடைய ரோல். அப்புறம் சர்ச் பை போலீஸ் ஆஃபீஸர். நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல எதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் சொல்லும் போது சீசர் சர்ச் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதை பத்தி 185ல சொல்றாங்க. 165 சிஆர்பிசில இதனோட ரெலவென்ட் ப்ரொவிஷன் அங்க இருக்கு. ரைட். இப்ப இன்னொரு முக்கியமான ஏரியா இருக்குது 187. அது ஒரு முக்கியமான ஏரியா. அதை நம்ம வந்து இப்ப கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்குவோம். அது தனி செஷனாவே நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா இதுல நிறைய கன்ஃபியூஷன் ஏரியா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? 187 when investigation cannot be completed in 24 hours அப்படிங்கிறத வந்து நம்ம தனியா பார்ப்போம். இதுலதான் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன், எத்தனை நாளைக்கு ஒரு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் எல்லாமே வரும். அதுவும் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு தான். கஸ்டடியில வச்சுக்கிட்டு, ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போறதை பத்தி சொல்லப்படுறது 187. இது ஒரு பெரிய ஏரியா, அது தனியா வரும், நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா 189ல பாருங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு பொழுது அவருக்கு ஒரு ஒப்பீனியன் வருது. என்ன ஒப்பீனியன்னா, எவிடன்ஸ் டெஃபிசியண்டா இருக்கு,
போதுமான அளவுல அவர் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாரு, எவிடன்ஸ் வந்து டெஃபிசியன்ட்னு சொன்னா. அதான் சொல்ல வந்தேன், இன்வெஸ்டிகேஷனை முடிக்கும் போது ஃபார்மிங் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் நெசசரி ஆன் த பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேட்டிங். எவிடன்ஸ் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் என்ன செய்யணுங்கிறத பத்தி அங்க சொல்றாங்க. சீம் ஆன் எக்ஸிக்யூட்டிங் a bond or very efficient இருக்குது. நான் இப்போதைக்கு ஒன்னு பாண்ட்ல ரிலீஸ் பண்ணிருந்தேன். நீ அப்படி எவிடன்ஸ் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துக்கிட்டு செக்ஷன் 190 அங்க when evidence is sufficient. அப்படியா? இல்லையே, எனக்கு மியூட்ல இல்லையே, அன்மியூட்ல தான் இருக்கு. ஓகே, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து 190. இந்த 190ங்கிற செக்ஷன் 118 ஒரு எதிர்மாறான செக்ஷன். இப்போ எவிடன்ஸ் சஃபிஷியன்டா இருந்தா அவர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுதான் அது. சரியா? அப்புறம் வந்து நேரடியா அவர் ஃபார்மிங் ஆஃப் ஒப்பீனியனுக்கு வந்துடுறாரு. ஃபார்மிங் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததுனால அவர் வந்து இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றாரு அண்டர் செக்ஷன் 193 பிஎன்எஸ்எஸ். அது செக்ஷன் 173 சிஆர்பிசில சொல்லப்பட்டிருக்கு. அந்த சார்ஜ் ஷீட், அந்த ஃபைனல் ரிப்போர்ட், சார்ஜ் ஷீட்டுங்கிற வார்த்தையை தப்புங்கிறாங்க, ஃபைனல் ரிப்போர்ட் தான் சரியான வார்த்தை. இந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியதோ அந்த இவ்வளவுதான் இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட். பார்ட்டிசிபென்ட்ஸ் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அந்த 167 பத்தி இன்னொரு கிளாஸ் கூட நம்ம தனியா எடுப்போம். ஒரு முக்கியமான ஏரியா 187 சிஆர்பிசில 167. லாஸ்டா வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு. எதுல பிரேக் ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். எந்த இடத்துல கட் ஆச்சு? ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, கிளியரா இல்ல. லாஸ்டா நீங்க சொன்ன பாயிண்ட். லாஸ்டா என்ன சொன்னதுல உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆச்சு? சார் ஃபைனல் ரிப்போர்ட்ல தான் பிரேக் ஆயிடுச்சு. அந்த 189 190 சொன்னீங்களா சார்? அப்பதான் சார் பிரேக் ஆயிடுச்சு. ஃபார்மிங் ஆஃப் ஒப்பீனியன். ஃபார்மிங் ஆஃப் ஒப்பீனியன் இப்போ 189 பிஎன்எஸ்எஸ்ல அவர் கலெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து போதுமானதாக இல்லை. ஒருத்த மேல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு, அவர் இன்வெஸ்டிகேட் பண்றாரு, அவர் கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் எதுவுமே போதுமானது இல்லைன்னு சொன்னா, he shall release the person if he is in custody. அவர் கஸ்டடியில் இருக்கிற அவரே ரிலீஸ் பண்ணலாம். பை எக்ஸிக்யூட்டிங் எ பாண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு எவிடன்ஸ் ஒருவேளை பின்னாடி சஃபிஷியண்டா கிடைச்சதுன்னா அவன் கோர்ட்டுக்கு வரணுமே. அதுக்காக என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அவன் அதுக்கான பாண்ட் எழுதி வாங்கி அவனை ரிலீஸ் பண்ணலாம். இது 189. 190 பொறுத்தளவுல எவிடன்ஸ் முதல்ல அவர் கலெக்ட் பண்ணும்போதே சஃபிஷியண்டா இருக்கு. அப்போ அது 190ங்கிற செக்ஷன் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு 189. இப்போ 190ல வந்து சஃபிஷியண்டாக எவிடன்ஸ் இருந்தால் அவர் என்னென்ன ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் தான் அது. அதுக்கப்புறம் ஃபார்மிங் ஆஃப் ஒப்பீனியன்ல இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்றாரு, அவருக்கு ஒரு திருப்தி வருது, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இவங்க மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் அவருக்கு உண்மை மாதிரி தெரியுதுன்னு சொன்னா அவர் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் அந்த செக்ஷன் 193ல அவர் ஃபைல் பண்றாரு ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. every investigation in the chapter shall be completed without unnecessary delay. இதுக்கு தான் நம்ம வந்து 190 இங்க 187க்குள்ள போனுங்க. 187 means 187 தான். 187ல when investigation cannot be completed in 24 hours இருக்கு பாருங்க. இதை இங்கோட ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு செக்ஷன் 193. சில அஃபென்ஸுக்கு வந்து 60 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு சில அஃபென்ஸுக்கு 90 டேஸ்ல இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணும். அப்போ ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்றதுக்கு 60 டேஸ், இன்னொன்னு 9 டேஸ். இதை இப்ப 193 பிஎன்எஸ்எஸ்ல வேற மாதிரி பண்ணிட்டாங்க. அது என்னன்னா இது தனியா நம்ம பார்க்கணும்னு சொன்னது. ஸோ இப்போ ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ப்ராசஸ் என்னன்னா இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கார்கனைஸ் பண்ண வேண்டியது நீதிமன்றத்துடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் உள்ள ப்ரொவிஷன்ஸை நீதிமன்றம் ஃபாலோ பண்ணும். அதாங்க இன்வெஸ்டிகேஷன் நமக்கு முக்கியமானது. ஓரளவு கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் கவர் பண்ணல. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல கொஞ்சம் பண்ணிருக்கேன். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஒரு பெரிய கடல்.
சார் ஒரு participants? டவுட் சார் ஆ, சார் டவுட் சொல்லுங்க. சார் இப்போ நம்ம ட்ரையல் வந்து அக்யூஸ்ட் ஆட் பண்றது 319 சிஆர்பிசில ஆட் பண்றோம். அதே மாதிரி என்ன சார்? போலீஸ் வந்து அக்யூஸ்ட் ட்ரையல்ல வந்து அக்யூஸ்ட் ஆட் பண்றதா இருந்தா நம்ம 319ல சிஆர்பிசில ஆட் பண்ணிடுறோம் சார். ஆமா இப்போ ஆமா. போலீஸ் வந்து இந்த ஆட் பண்றது டெலீட் பண்றது எந்த ப்ரொவிஷன் சார்? போலீஸ் வந்து அவங்களுக்கு பவர் எங்க கொடுத்துருக்காங்க, சோர்ஸ் ஆஃப் பவர்? இப்போ நீங்க கேக்குறது வந்து ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா, ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடியா? ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி சார். முன்னாடி. when the evidence is deficient னா 189ல அவனை டெலீட் பண்ணிடலாமே. எக்ஸனரேட்டட்னு சொல்லுவாங்க, டெலீட்டட்னு சொல்ல மாட்டாங்க. ஆஃப்டர் வேர்டு வந்து எக்ஸனரேட், EXO NEARATED, எக்ஸனரேட்டட் தி அக்யூஸ்ட். அது நம்ம கலோக்கியில டெலிட்டட் ஃப்ரம் த சார்ஜ் ஷீட்னு சொல்லுவோம். ஒருத்தர் மேல உள்ள குற்றச்சாட்டை நிரூபணம் செய்வதற்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்னா அந்த அதிகாரிக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட்லயே அவர் டெலீட் பண்ணலாம். சரியா? இன் கேஸ் வந்து மெட்டீரியல் அதுக்கப்புறம் அது அவருக்கான அதிகாரம் 193ல இருக்குது. 193ல அது இன்க்ளைண்டாக சொல்லப்பட்டிருக்கு. அதான் சார் இல்ல இப்ப அந்த ஸ்பெசிபிக் வேர்டு சொல்லியிருக்காங்களான்னு கேக்குறேன். போலீஸ் வந்து எனி டைம் ஆட் பண்ணிக்கலாம் டெலீட் பண்ணிக்கலாம்ங்கிற அந்த ஸ்பெசிபிக் அதுதான் வேர்டு நான் சொன்னேன், அது சொல்லியிருக்காங்களா? இன்க்ளைண்டா உட்கிடையாக சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படையாக எதுவும் அதுல சொல்லப்படல. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே. பார்ட்டிசிபென்ட்ஸ் எது டவுட் இருக்கா? நல்லா இருந்தது சார் கிளாஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். Yeah, thank you, sir. Thank you very much. எது Thank you, feedback உண்டா? sir. பார்ட்டிசிபென்ட்ஸ்